வெல்கம் டு மை சேனல். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய நடிகர் திலகம் அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம். இன்று மதியம் மிகச்சரியாக 3 மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளித்திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம். நீங்கள் இப்போது கேட்ட விளம்பரம் 30 வருடங்களுக்கு முன்பு கேரளத்தின் மிக முக்கியமான நகரத்தின் தெருக்களில் ஆட்டோ ரிக்ஷாவின் மேல் தடித்த உச்சஸ்தாயில் முழங்கிய ஒரு இளைஞனின் குரல். ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் வரை ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த 18 வயது பையனின் பெயர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. 20 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் அரண்மனை போன்ற சிவாஜி கணேசனின் வீட்டிற்குள் அவரோடு ஒன்றாக உணவு அருந்திய போது கேரள நகரின் வீதிகளில் குரல் விற்று பிழைக்க அந்த பழைய பையன் என் நினைவலைகளில் மிதந்தான். 1986இல் நான் ருதுபேதம் என்ற திரைப்படத்தின் 50ஆம் நாள் விழாவில்தான் முதலில் அவரை சந்தித்தேன். சிவாஜி கணேசன் தலைமையேற்றிருந்த அந்நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக இருந்தேன். 1995இல் நண்பர் VPK மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானித்தார். அதில் முக்கியமான வேடமேற்று நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்மதித்திருந்தார்கள். திரைக்கதை ஜான் பால். ராஜுநாத் தான் படத்தின் இயக்குனர். ஒரு நாள் காலையில் ராஜுநாத் என்னிடம் சொன்னார், இன்னைக்கு சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்மை கூப்பிட்டிருக்கார். அன்று மாலை ஜான் பாலும் நானும் ராஜுநாத்துடன் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போனோம். வீடென்றா சொன்னேன். இல்லை, அது ஒரு அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிகப்பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்ததும் விசாலமான ஒரு தளம் நம்மை வரவேற்கிறது. அங்கே தங்கத்தால் இழைத்த 2 பெரிய யானை தந்தங்கள் இருந்தன. இடப்புறத்தில் மேலே செல்ல பெரிய மாடிப்படிகள். வேலைக்காரர் எங்களை மேலே வருமாறு பணித்தார். இயல்பாய் மாடி ஏறிய நான் ஒரு திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலை குனிந்து வணங்க முற்பட்டேன். அங்கே சுவரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வேடத்தில் வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசன் ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம். அடுத்த திருப்பத்தில் உடைவாள் உருவின நிலையில் சத்ரபதி சிவாஜி. வலது பெருவிரலால் மீசை முறுக்கி மந்தகாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒருபுறம் கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசன் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுடன் கூடிய மிகப்பெரிய வெள்ளை குதிரை. எல்லாம் பார்த்து ரசித்தபடியே நாங்கள் சோஃபாக்களில் அமர்ந்தோம். மாம்பழச்சாறு வந்தது. அதை குடித்து முடித்த போது மனைவியும் வேலையாட்களும் இருபுறம் நடந்து வர சாட்சாத் சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார். ஒரே சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மறுதோல் முன்னோக்கி சாய தலை நிமிர்ந்து நெஞ்சு விரித்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை இமையாசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகனை பார்த்தபொழுது ராஜராஜ சோழனின் வருகையை பார்த்த தமிழ்நாட்டு தெருப்பிள்ளைகளைப் போல நான் துள்ளி எழுந்தேன். அவர் ஒரு ராஜநடை நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார். நானும் ராஜுநாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம். வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன், உட்காருங்கோ என்றார். நாங்கள் உட்கார்ந்தோம். என்ன ராஜு, என்ன சமாச்சாரம், கதை ரெடி ஆயிடுச்சா என்றார். அவர்கள் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருக்க நான் சிவாஜி கணேசன் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கைவிரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்து கொண்டு நிசப்தமாய் அமர்ந்திருந்தேன். ஊழி தாண்டவமாடும் ருத்ரன், கவச குண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்தில் கவிதை ததும்பு செய்த கவிகுல குரு காளிதாசன், அமிர்த தமிழ்மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய் தமிழ்மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசன் கதாபாத்திரங்கள் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தன. திரைக்கதை பற்றிய அவர்களின் உரையாடல் முடிந்ததும் ராஜுநாத்திடம் கேட்டார், இந்த பையன் யாரு? நான் ஒரு மலையாள கவிஞன் என்று ராஜுநாத் என்னை அறிமுகப்படுத்தினார். சட்டென என் முன்னால் 2 கைகளையும் கூப்பி அவர் மென்மையாய் சொன்னார், கவிஞரா, வணக்கம். எனக்கான மரியாதை அல்ல அது. காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவை மரியாதையும் தான் அவர் காண்பித்தது என்பதை புரிந்து கொள்ளும் தெளிவு எனக்கு இருந்தது. உள்ளே போகலாம். அவர் எழுந்தார். நாங்கள் பின்தொடர்ந்தோம். எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசர், நடிகர்களான பால் மியூனி, ஒமர் ஷரீஃப், ரிச்சர்ட் பர்டன், பிரதீப், ராஜ்கபூர் போன்ற உன்னதமான நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் காண்பித்தார். அவர் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார். கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். சின்னையா கணேசன் என்பதுதான் அவர் பெயர். ஆங்கிலேயரால் சிறை சென்ற தனது தந்தையை 9வது வயதில்தான் கணேசன் முதலில் பார்த்தார்.
அவர் 5 வயதாகும் போதே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகன் என்று பெயரெடுத்தார். அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தார். அதை பார்த்த பெரியார் வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்தும் விட்டது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் நாடகம் நடித்துள்ளார். அவர் பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க முதலில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிறார். பராசக்தியின் வெற்றி அவரை திரைப்படத்துறையின் உச்சாணி கொம்பில் மலர செய்து அழகு பார்த்தது. மிகவும் பிஸியான திரைப்பட நடிகனாக இருந்தபோதும் 50 வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களில் நடித்தும் வந்தார். அரங்கத்து நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒன்றுமே இல்லை. சரித்திரத்திலும் புராணங்களிலும் வரும் வீர புருஷர்களை தத்ரூபமாய் நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களும் ஏழைகளுமான மக்களின் இதயத்தில் குடிபுக செய்தேன். இதுதான் இந்த நாட்டிற்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு. என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது. இப்படி பேசி நிறுத்திய போது 65 ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டி அந்த தமிழனின் முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்னுடைய எளிய வார்த்தைக்கு சக்தி இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம்தான் சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாற்றியது. ஆனாலும் அவர் கட்டபொம்மன் நாடகம்தான் பிரமாதம், படம் ஒன்றுமே இல்லை என்றார். அந்த நாடகத்தின் வசனம் ஏதும் ஞாபகம் இருக்கிறதா? ராஜுநாதன் அந்த கேள்வியை கேட்டுவிட்டார். தலை போனாலும் மறக்க முடியுமா? ஒரு வசனம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ராஜுநாத் கேட்ட கேள்வியால் நான் பயந்து போனேன். யாரிடம் இதை கேட்கிறோம் என்று ராஜு யோசிக்கவில்லையா? அவரை சிவாஜி கணேசன் கோபித்துக் கொள்வார் என்றே நான் நினைத்தேன். ஆனால் நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமாய் நிகழ்ந்தேறியது. சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கை கூப்பி அமர்ந்திருந்தார். பிறகு மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டியின் தலைப்பை பிடித்து மெதுவாக நிமிர்ந்து சட்டென விஸ்வரூபம் எடுத்தது போல திரும்பி நின்றார். நாங்கள் மிரண்டு போனோம். உயரம் குறைவான வயதான எங்களிடம் இவ்வளவு நேரம் இயல்பாய் பேசிக்கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அல்ல அது. மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அது. சூரியன் அஸ்தமனமாகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதி தமிழக வீரர் பௌருஷத்தின் சிங்க கர்ஜனை முழங்கியது. நீ ஏர் பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கிட்டவனே. தமிழக மக்களை சிலிர்த்தெழ செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காமல் ஏற்ற இறக்கத்துடன் ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றில் வியர்வை வடித்துவிட்டு சிவாஜி கணேசனாய் சுருங்கி சோஃபாவில் திரும்பி வந்து உட்கார்ந்து எங்களை ஆழமாக ஒரு முறை பார்த்தார். ஜான் பாலும் ராஜுநாத்தும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா? சிவாஜி கணேசன் கேட்டபோது ஜான் பாலும் ராஜுநாத்தும் நானும் ஒரு நிமிடம் தலை குனிந்து உட்கார்ந்தோம். ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு C.N. ஸ்ரீகண்டன் சாகேதம், கஞ்சன சீதா, லங்கா லக்ஷ்மி என்று 3 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ராஜுநாத் சொன்னார். ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ராஜுநாத் சிவாஜியிடம் சொன்னார். என்ன பண்ணுறது, மலையாளம் தெரியாதே, வயசும் ஆயிடுச்சு. ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகரின் நிராசை உதட்டிலும் குரலிலும் படர சிவாஜி கணேசன் சொன்னார். பிறகு அவர் எங்களை விசாலமான சாப்பாட்டு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே அவர் மனைவி கமலா அம்மா பலவிதமான தரமானதொரு விருந்தினை ஏற்பாடு செய்துவிட்டு எங்களுக்காய் காத்திருந்தார். சிவாஜி கணேசனும் எங்களோடு அமர்ந்தார். அவர் மனைவி உணவை எங்களுக்கு பரிமாறினார். திரும்பி வரும்போது வாசல் வரை வந்து அந்த திராவிட தம்பதிகள் எங்களை வழி அனுப்பினார்கள். இரவு வணக்கம் சொல்லி கையசைத்து நிற்கும் சிவாஜி கணேசனையும் அவரின் மனைவியையும் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே வந்தேன். சீரிப்பாயும் காரில் உட்கார்ந்து இருக்கும்போது என் இதயத்தில் தெருக்களில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையனின் சப்தம். தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும்